சாராயம் குடிச்சியா? காட்டி கொடுத்துருவாண்டா எட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்டுல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞர் தொழில் எத்தனை வருஷம் நிலைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம் 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தியும் ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி அடிச்சு போயிரு, கபகமான பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சசி எடுத்து வையே, வந்து 2 பேர் சாப்பிடலாம். அடடடா, என்ன வாசனை என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள்ள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள்ள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. 2 பேக் வரைக்கும்